எனக்கு இந்த இன்டர்வியூ எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு நான் வாயடிச்சு போயிட்டேன்னா பாருங்களேன், அந்த மாதிரி பட்டாங்க. இல்லை இல்லாம போற அளவுக்கு தெரியும் எங்களுக்கு. நான் பேசுறேன் எல்லாருமே லைக் ஓகே. அவங்க அப்புறம் பேசின அப்புறம் நம்மளாம் பிளாஸ்ட் கீழே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனபெல் மாதிரி வேற மாதிரி பண்ணி காமிச்சிருப்பீங்க போல இருக்கு. அது நான் வந்த உடனே அம்மாங்க அதான் கேட்கிறேன். அது என்னமோ இப்படி வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த டீச்சர் ஃபீலிங் வந்துருச்சு. நானும் ஒண்ணுமே பண்ணல, நான் பேசுறேன், நான் சாதாரணமா பேசுறேன். இது எல்லாத்தையும் விட ஒருத்தர் இருக்காரு என் புள்ள ஜாக்கி, யோகி பாபு. அவரு தான் ஷார்ட்ல ஏதோ சீரியஸா பேசும்போது கூட ஏதாவது ஒன்று என்ன சொல்லிட்டு போயிடுவாரு. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே நிற்கணும். அதுவும் ஹரிஷ் சார் வந்து எல்லாரும் ஹரிஷ் சார் மாதிரியே பேசுவோம். ஓகே, ஆமா போலாம். அவ்வளோதான் பேசுவார். இப்படிதான் பேசுறாங்க டைலாக்ல. எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் பக்கம் பக்கமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி டைலாக் பேசிட்டு இங்கே வந்து போகலாண்டா ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்ன இவர் கட்டு கட்டு பேசுகிறாரு, ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொன்னா அப்படி வெட்டினா மாதிரியே பேசுகிறாரு. இப்படி தான் பேசணுமோ அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க. ஹரிஷ் சார் முதல்ல என்னை வந்து ஒரு சீரியலில் வந்து பார்த்தார். கார்த்திகை தீபம் சீரியல், நல்லா பட்டையாக விபூதி போட்டு எல்லாம். அவர் பார்க்கும்போது இல்லை, ஐயோ நம்ம நினச்ச ஜானகியம்மா இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே வந்தார் போல இருக்கு. அது அவர் பார்க்கும்போதே தெரியுது. அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி இந்த கதை உங்களுக்காக நான் எழுதலை, சரி. ஆனால் நார்மலாக அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாரும். இல்லை வரமா நான் பேனா எடுக்கும் போதே வடிவுக்கரசியம்மான்னு தான்மா எடுத்தேன், எழுதும் போதே அந்த முதல் மரியாதை பொன்னாத்தா மாதிரி தான், அப்படி தான் எல்லாரும் நிறைய போய் சொல்லுவாங்க. அது நார்மல், நம்ம கேட்டு கேட்டு. ஆனால் இந்த ஹரிஷ் சார் இந்த கதை நான் உங்களுக்காக பண்ணலை, என் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டருக்கு. ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்பா உண்மையை சொன்னியப்பா அப்படின்னு நினச்சிட்டு கதை சொன்னார். நான் இதுவரையும் இந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் பண்ணல, எனக்கு ஆசை, ஆனால் என் மூஞ்சிக்கு யாருமே கொடுக்கல அதை, அதனால் நல்லா இருக்குது சார். அது யோகி கதை, நீங்கள் கதை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்கணும், படமே அவ்வளோதானே இருக்கும், கதை சொல்லுவாரா? சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்போ வந்து கதை சொல்லணும். நீங்கள் வராதிங்க, நான் வரேன். 2 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து கதை சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. என்னம்மா எவ்வளோ நேரம் பேசி நிற்பீங்கன்னு கேட்பாங்க நம்ம வீட்டில். நான் வரேன் சார் சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போனேன். உண்மையிலேயேம்மா மியூசிக்கெல்லாம் வாசித்து கதை சொன்னார். இப்படி நிற்கிறார், இந்த லேப்டாப்பை ஓப்பன் இப்படிங்கிறார். நானும் பார்த்து சிரிக்கிறவன், நான் எனக்கு தான் இந்த கதை சொல்கிறாங்கன்னு இல்லாமல் ஏதோ நான் படம் பார்க்குறேன் உட்காந்து. அவர் சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ணலாமா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக படம் சொன்னாங்க, சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு சொல்கிறேன். அதான் நான் சொன்னேன், என்னைய கேட்காதீங்க, நான் எல்லாமே பேசுகிறேன். அவர் என்னவும் ஜாலியாக தான் சொன்னார், நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக படம் சொல்லும் போது ஜாலியாக தான் இருக்கு படம் பார்க்குற மாதிரி. ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் அவர் சிரிச்சா மாதிரி நான் பார்க்குறேன். ரெடி 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 ஓகே அண்ணே அண்ணே நீங்கள் வாங்கண்ணே யோகி பாபு சார்கிட்ட. அண்ணே என்ன இல்லைண்ணே, அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார், நல்லா இருக்குண்ணே, ஆனால் இது வாங்க. நானே பார்த்தோம், ஓஹோ டைரக்டர் இப்படி போல இருக்குது, நம்ம ஒன்றுமே நம்மளோட ஆக்ஷனே வேணாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவோம் அந்த மாதிரி. சரி, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கே வந்து யூஸ்வலாக எல்லாரும் என்ன எப்போவுமே வந்து ஒரு கால் ஷீட் போவாங்க, மிஞ்சி போனால் 1.5 போவாங்க. நம்ம டைரக்டர் வந்து 1.5-2 தான் எப்பவுமே போயிருக்காரு. 3 நாள் கால் ஷீட். 3 நாள் அவரு ஹரிஷ்லாம் அந்த சீன் வந்துடணும். ஏங்க அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஓகே சரி வா போலாம், இப்படி கட் பண்ணா ஈஸியா முடியணும்ல. முடியும், ஆனா முடியாது. அவங்க அவுட்டோர் யூனிட்டுக்கே காலையில் 6லேருந்து நைட்டு 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக 10ன்றது சாதாரண டைமு, விடிய காலையில் கூட போகும்.
அதுக்குள்ளே நான் தப்பிச்சின்னு ஓடிடுவேன். ஐயோ போனா போட்டோன்னு என் புள்ள போயிடுவாரு. 9:30 யோகி பாபு சார் கிளம்பணுன்னு அப்பா என் புள்ள கிளம்பிட்டாரு, அப்ப நம்மளும் நானும் போறேன். 2 பேர் தான் நாங்க 2 பேர் உள்ள மாட்டிக்கிறீங்களா? சுத்தி சுத்தி ஷூட்டிங்கா உங்களுக்கு? எனக்கு I had fun. You had fun-ஆ? ஆமா, ஆனாக்கு எப்படின்னா ஷூட் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும், சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ட்ட கூப்பிட்டு இங்க ஃபிஷ் எங்க நல்லா இருக்கும் இங்க இருந்து இங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆனாஸ் அவங்க அதுவும் find இல்லாம my own fun. பாப்பா வந்து வெளியூர்ல இருந்தா நம்ம வருது, ஆமா. வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுது, ரூமுக்கு போய் அதான். அதை விட அதுக்கு bore ஷூட்டிங் அடிக்கும். பண்ணி Correct, இருக்கலாம்ல, correct. அதனால அது கண்டினியூ பண்ணும். அது தம்பி நான் வந்து வீட்டுக்கு போலாம்ல இல்ல இவங்கெல்லாம் விடிய விடிய எப்ப தம்பி இப்போ வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு காலையில் தான்மா போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா, அப்படிதான் இருக்கும். அதுதான் ஃபன். அதான் ஃபன். அந்த ஃபன்னு தான் நம்ம அந்த ஃபன் தான். அது அவர் சொன்ன மாதிரி ஜாலியாலாம் படம் பண்ண ஃபன்னா பண்ணிருக்கோம். அந்த ரியாக்ஷன்லயே எல்லாம் தெரிஞ்சு அதாவது முடிச்சு இடுக்கன் வருங்கால் நகுக நாங்க எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா பெரிய இடுக்கன்ல அப்புறம் சிரிக்காம எப்படி இருப்போம். அண்ட் அர்ஜுனா உங்களோட அந்த வாய்ஸுக்கும் உங்களோட அந்த பர்சனாலிட்டிக்கும் நாங்க நிறைய வந்து உங்களை அந்த மாதிரி பயங்கரமா ஒரு கேரக்டர்ஸ் அந்த டான் அப்படியே ரக்கடா ஒரு நார்மல் மனுஷனா இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்க மண்டையில முதல்ல எப்படி செட் ஆச்சு? பிகாஸ் ஏன்னா பார்க்கும் போதே வந்து எல்லாம் அப்படிதான் உங்களை ஐயோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு இது அர்ஜுன் தாஸா இல்ல அர்ஜுன் தாஸோட தம்பியா அப்படிதான் கேட்பீங்க. எனக்கே அப்படிதான். நான் டப்பிங்கே பேசல, தம்பி ஆக்டிங் அப்படியே பார்த்தேன். ஐயோ என்ன அழகா பண்றாருன்னு, அவ்வளோ அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காருமா. நான் அப்பதான் இந்த கைதி வேற பார்த்துட்டு வந்தேன்னா, கைதியில் இருக்கிற ஒரு அர்ஜுன் தாஸா இல்லை இவரா அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க நிஜமாவே யார் நீங்க? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ who exactly are you? நீங்க டானா இல்ல பாவமான அந்த அப்பாவி மனுஷனா காட்டுறாங்களே அதுவா? ஒரிஜினலா ரியாலிட்டில யார் நீங்க? அவரோட வாய்ஸ் தான் டான். அதாவது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு எல்லாருமே வந்து சிரிச்சு ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சீரியஸான சீனெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க? எப்படி சத்தியமா இந்த படத்தோட பிடிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா ஷாட் நிறைய இருக்குல்ல ஆனா சீரியஸான சீன் எல்லாம் இமோஷனலா அவ்வளோ இருக்குல்ல. இல்ல இமோஷனல் சீன் ரொம்ப இமோஷன் அப்படியே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஒன்று இருக்கு. நான் சீரியஸா உள்ள வர ரூமுக்குள்ள இவங்க 3 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு லைன் யோகா பூசர் சொல்லுவாரு, அதுக்கு திருப்பி நான் சத்தமா சிரிச்சிருவேன். திருப்பி ஓகே ஹரிஷ் சார் 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 போலாம் போலாம் அண்ணா என்ன போலாம் 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 ஓகே ரெடி ரெடி ரெடின்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒரு அதுல இருக்காது, அந்த டயலாக்லேயே இருக்காது. அவர் ஒரு கவுண்டர் ஒன்று போடுவாரு, நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிரிச்சா இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சும்மாவே எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. ஆமா. அந்த பாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை கூட ப்ராம்ப்டிங் வாங்கலாமா. இந்த தம்பியாவது நல்லாவே தமிழ் பேசுவாரு. இல்ல நான் கூட இந்த தம்பியாவது ப்ராம்ப்டிங் வாங்குவாரு அப்படி சொல்லுவீங்க. என்ன அழகா பேசுறாங்க. எனக்கு அந்த அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட அதுவே தன்னால பேசுமா, அழகா பேசும். அதுவும் நாங்கெல்லாம் மேங்களூர் எடுத்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற விதமா நல்லா இருந்ததா? நான் இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்ல? ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். எனக்கு டயலாக்ஸ் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தேன். ஏன்னா முன்னாடி பண்ண படம் அதுல அவ்வளோ டயலாகே இல்லை. ஸோ கொட்டக்காலியில் ஜஸ்ட் ஐ ஹாவ் ஒன் லைன் ரைட். ஸோ திஸ் இஸ் த மூவி தட் ஐ ஹேட் லைக் லாட் டு சே. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி நர்வஸ் பட் தே வேர் லைக் வெரி சப்போர்ட்டிவ். தமிழ் ரொம்ப நல்லா பேசுவீங்களா? ஓரளவுக்கு நல்லாவே டப்பிங் பேசுற அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க. அப்படியா? செட்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா டயலாக்ஸ்க்குலாம்? இல்லாட்டி பேசி தான் இப்படி பேச அம்மா